ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பனி குக்கிங் சேனல் 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி கேஎஃப்சி செய்யறதுன்னா, ஸோ எனக்கு வளவலன்னு பேசுறது தான் பிடிக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே நம்ம மேரினேஷனை பார்த்துடலாம். சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு மைதா போட்டுக்குவோம். 100 கிராம் மைதா போட்டுக்கோங்க. இது கூட 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்குவோம். 3 சிட்டிகை உப்பு, கொஞ்சம் கூட வேணால் போட்டுக்கோங்க. ஓகே, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுப்போம். 1 ஸ்பூன் தந்தூரி மசாலா, 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் எடுத்துக்குவோம். மிளகுத்தூள் 3 பிஞ்ச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு மிளகுத்தூள் நிறைய வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அது 1 ஸ்பூன் போட்டுப்போம். இது கூட இப்போ வினிகர் சேர்த்துப்போம். வினிகர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா பிசைஞ்சுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்கால் அடிச்சுக்கோங்க. கையால் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பஜ்ஜி மாவு பக்கத்துக்கு வந்திருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சிக்கனை போட்டுப்போம். நல்லா சிக்கன் அடியில் இருக்க மசாலாவோட நல்லா மேரினேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மேரினேட் ஆகும். 8 மணி நேரம் கழித்து பார்ப்போம். ஓகே, நம்ம 8 மணி நேரம் கழிச்சு வச்சு சிக்கனை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிட்டேன். ஒரு 3 கப் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு, 1 கப்போட பாதி அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துப்போம். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் இதில் மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துப்போம். லைட்டாக டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சிக்கன் எடுத்து அதை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா டைட்டாக பிடிக்கணும் சிக்கன். நல்லா இந்த மாவும் மைதா மாவும் டைட்டாக பிடிச்சா தான் உங்களுக்கு ஃப்ளேக்ஸாக வரும். இந்த ஒரு இதில் மாவு ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிவிட்டு ஐஸ் வாட்டரில் பொறுமையாக எடுக்கும். இப்போ மறுபடியும் மாவு எடுத்து, இப்போ தான் நீங்கள் ரொம்ப டைட்டாக பிடிக்கணும்.
ஃப்ரை பண்ணிங்கன்னா கரெக்ட் ஆகிடும். அப்படியே இதை அப்படியே பிளேட்டிங் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்க்குற முக்காசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைபையும் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுற மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.